வெல்கம் டு ஸ்டாரில் லாக். நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ லாக் கேமராக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறோம். வணக்கம், நான் உங்கள் சந்தோஷ். கிளப்பிடுவேன். கூட்டத்துல பச்சை சட்டக்கார எஸ்கேப் ஆகலாம். போனா ரத்தம் நிச்சயம். அருமையான டீ. இப்போ நம்ம எங்க போறோம்னா ஊட்டிக்கு போறோம். ஊட்டிக்கு எதுக்கு போறோம்னா டீ குடிக்க போறோம். இங்க எல்லாம் இடம் லண்டு பாரியில முறுக்கு சொல்றானா. கோயிலுக்கு கன்னிமாரியம்மன் கோயிலுக்கு ஆரம்ப காலத்துல ஊட்டிக்கு போறதுக்கு முன்னாடி கோயில்ல பள்ளிகள்லாம் நிறுத்தி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் இப்போ யாரும் அதை ஃபாலோ பண்றது இல்லை. நம்மளும் ஃபாலோ பண்ணதான் அப்படியே ஒரு வழியா போற வழி பார்த்து அப்படியே போக வேண்டியதான். நம்ம ஊட்டிக்கு போறோம், நடந்தே போறோமான்னு கேட்டா இல்ல, வந்து வெயிட் பண்றது போய் ஏறிக்க வேண்டியது. வாங்க பாட்டா போடுறா. அண்ணன் இங்கே ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு போலீஸ் ஏதோ அழகுதான் கொஞ்சம் கம்மியாக நல்லாதான் இந்த அளவுக்கு என்ன கிடைக்குதோ. அண்ணன் மேல பைத்தியமா இருந்தேன், அப்புறம் தான் தெரிஞ்சது அண்ணனே ஒரு பைத்தியம்னு. அழகான வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. வந்து பார்த்தா மக்கள் எல்லாம் சாப்பிட்டு நீட்டா சுத்திட்டு இருக்கிறாங்க. நல்லா இருக்கு இடம். குளிர் கொண்டு எடுக்குது. குளிர் கொண்டு எடுக்குது. எதுக்கு பக்கிரசாமி திரும்ப திரும்ப இந்த பாட்டை கேட்டுட்டு இருக்கிறேன்? நான் பிரேக் டான்ஸ் கத்துக்கிறேன். மார்கழி மாசத்துல ஊட்டிக்கு வருவானே அவனாது கோயில் வளர்த்துன்னு போய் சுத்திட்டு இருக்கிறாங்க. இங்க மார்கழி மாசம் ஊட்டி கொண்டு இருக்கிறாங்க. கடுக்குது கிடுக்கிட்டு சட்டை வேற மாலை குளிர்தான் கொஞ்சம் ஜாஸ்தி, மற்றபடி ஒண்ணும் இல்ல. ஆனா மியூசிக்கா சூப்பரா இருக்குது. பாருங்க, அங்க ஒரு அருவி தெரியுதா? எங்க தெரியும்? சரி சரி, நான் சும்மா அருவி பாருங்க, அங்க தெரியுது பாருங்க. ஒரு கவரு அருவி எல்லாம் அருமையா இருக்குது. மார்கழி மாசம் தான் இப்பதான் பஸ் ஊட்டிக்கு வரேன். குளிர் பொண்ணு எடுக்குது, கழட்டி விடுது. ஆட்டாட்டு நாட்டு சூப்பர் தண்ணி பல்சும் பாலாறு மாதிரி ஓடிட்டு இருக்கீங்க. இவ்வளவு நல்ல தண்ணி இல்ல, இவ்வளவு வேஸ்ட் ஆயிட்டு இருக்குது. நம்ம ஊர் தண்ணி கேமரா ஏங்க ஏங்க சொர்க்க பூமிக்கே வந்துட்டேங்க. இந்த தண்ணிய மேல படும் பொழுது அவ்வளவு குளிர். நீங்க நினைக்கிற மாதிரி இப்படி நிமிஷக்கணக்கா காட்டி நீங்க குளிர்லயும் நினைக்காதீங்க. பொண்ணு எடுக்குது, அதுதான் புகை. தண்ணி எவ்வளவு குளிர்னு வரும். அந்த காத்திய மேல உரசும் பொழுது உடம்புக்கு நல்லது. யார் சாமி ஊட்டிக்கு வந்தா மிளகா பஜ்ஜி தான் சாப்பிடும். கடிக்கும் போது புகை வரும். அது போன ஸ்டாப்ல அது வேற போக, இது வேற போக. ஊட்டியில மிளகா பஜ்ஜி சாப்பிட்டு உப்பு மேல போய் இங்க வராது. இங்க வந்து அவன் இன்னும் திருந்தலமாமா. காய்கறி போட்டா அந்த மாதிரி அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. மேல இருக்கிற காய்கறி கீழே வருது.
நல்ல சூடா இருக்கு. இங்க ஒரு 24 மணி நேரமும் கடை இருக்கு மாமா. இந்த கடை எப்ப வந்தாலும் கூட கூட போட்டு தருவார். நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு போறதே ஆரம்பிக்கிறாரு. என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. மிளகா பஜ்ஜி டீகள் நல்லா இருக்கு. வேற கூல் ட்ரிங்க்ஸ் இருக்குது, இது வந்து கோத்தகிட்டு பாத்தீங்க தட்டைக்கிட்டல் நாடு. ஊட்டிக்கு போற வழியில குன்னூருக்கு முன்னாடி லாஸ்ட் ஃபால்ஸ் அப்படிங்கிற இந்த இடம். இந்த ஃபால்ஸ் இருக்கோ ஃபால்ஸ் ஒட்டினாப்லே ஒரு தாத்தா கடை. ஒரு 24 மணி நேரம் வீடு முன்னாடி தான் இருக்குது. எப்ப வந்தாலும் சுட சுட பஜ்ஜி. நிம்டா தோஸ்ரஸ் டெல் மீ. புரியல, தெரியாம ஒரு கடி கட்ட முடிச்சுட்டு உள்ள பூரா வந்து போச்சு. என்னென்ன சொல்றான் பாருங்க. வந்தீங்கன்னா எப்ப வேணா 24 மணி நேரம் டீ இருக்கு. நிறுத்திட்டீங்க, நல்லா இருந்துச்சு பாட்டு. சின்ன தம்பி ஆப்பன்னு சொல்லு. ஆப்பன்றா. கிட்டா ஏய் போடா. ஏய் போடா. கூடும் பாட்டுல வல்ல 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 வல்ல. போறோன்னு பிறகு இப்படியா போறது? போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ எப்படி ஆஃப் பண்றோம் பாரு. சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறோம்.